உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நான் இன்றைக்கி ட்ரெடிஷ்னலான ஒரு டிஃபன் பண்ண போகிறேன். மோர்களின்னு பேர். அது மோர் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது புளிச்ச மோராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது திடீர்னு ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா அர்ஜென்ட்டுக்கு எதுவும் இல்லைன்னா மோர்களி கிணறு அந்த காலத்துலலாம் அது நல்லெண்ணெயிலையும் பண்ணுவார். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். வாங்க, அதுக்கு என்னென்ன சாமான் வேணும்னு பார்க்கலாம். அரிசி மாவு தான் முக்கியம். அரிசி மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு கப்பு மோர் தண்ணியாக கடைஞ்சி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, எண்ணெய் வச்சுட்டுருக்கேன், பெருங்காயம் வச்சுருக்கேன். இது பண்ணுறது எப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த மோரில் அரிசி மாவு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு பெருங்காயம் போடுறேன், உப்பும் போட்டிருக்கேன். இதுலேயே உங்களுக்கு இந்த பதத்தில் இருந்தால் நல்லா தளராக வரும். உங்களுக்கு இன்னும் கெட்டியாக ஸ்லைஸ் போடுற மாதிரி வேணும்னாக்கா கொஞ்சம் கெட்டியமாக கரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்தது உங்களுக்கு பண்ணுறதை காமிக்கிறேன். அந்த கரைச்சி வச்ச மாவை களியாக கிளற போகிறோம். பாட்லி போட்டிருக்கேன், எண்ணெய் குத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுத்து காஞ்ச மிளகா 2 போடுறேன், கடுகு போடுறேன், உளுத்தம்பருப்பு போடுறேன். ஜீரணம் ஆகிறதுக்கோசரம் மாவு இல்லையா, அதுக்கோசரம் ஜீரகம் கொஞ்சம் போடுறேன். ஜீரகம் போடுறதில்ல பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன், இதையும் போடுறேன். சிம்மில் வச்சுட்டு அரைச்சி வச்ச மாவை குத்தணும். கொஞ்ச நேரம் ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். இதை கிளறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் மீடியமில் வச்சுட்டு இந்த மாவை கிளறிண்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டி பட்டி போயிடும். பாதி வெந்திருக்கும், பாதி வேகாமல் போகும். இது மாதிரி நீங்கள் கிளறிண்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டிப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டாமல் சுருண்டு வரும். அப்போ இறக்கலாம். இப்படி தெரியல உங்களுக்குனாக்கா ஈரக்கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மோர்களி அழைத்து இங்கே பாருங்கள், இப்படி தான் இந்த பதத்தில் இருக்கும். இன்னும் நீங்கள் உங்களுக்கு கெட்டியமாக வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கெட்டியாக மாவை கரைச்சிட்டு பண்ணிக்கலாம். அந்த காலத்துலலாம் இதுக்கு நல்லெண்ணெய் குத்துவேன். நான் மேலே சும்மா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் குத்திருக்கேன். எல்லாம் கடலெண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன். ஊறுகாய் மிளகா இருந்ததுன்னா மோர் மிளகா வறுத்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜவ்வரிசி வேணுங்கிறவ 2 போட்டுக்கலாம். அதுக்கு எப்படி வேணுமோ நீங்களும் பண்ணி பாருங்கள். இது இந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும். இந்த பீஸ் போட்டும் சாப்பிடலாம். உங்களுக்கு வெந்திருக்காங்கிறது தெரியறதுக்கு ஈரக்கையில் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நமஸ்காரம்.